ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை எனும் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த வாழ்வெனும் கடலை கடக்க உதவி செய்வேன். நீ துணியில் இருந்து வரும் புகையை சுவாசித்தால் உன் உடலில் உள்ள அனைத்து நோயும் நீங்கிவிடும். துவாரகமாயி மற்றும் என் சமாதியின் பெருமைகளை நீ உணர்ந்து கொண்டால் என்னை நீ பார்க்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையையே என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக நான் இருப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உன் மனதை செலுத்தி வந்தால் அனைவரும் உன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். வியாழனன்று தரப்படும் என்னுடைய பிரசாதத்தை பணிவுடன் ஏற்றுக்கொண்டால் அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். என்னையே நீ நினைத்து கொண்டு இருந்தால் அனைவரும் உன்னையே நினைத்து கொள்வார்கள். என்னையே நீ வேண்டிக் கொண்டால் உன்னுடைய அனைத்து வேண்டுகோளின் போதும் நான் வந்து உனக்கு வழிகாட்டுவேன். என்னை தூய கண்களுடன் நீ தரிசித்தால் அனைத்து மதத்தினரையும் அன்புடன் பார்க்க வைப்பேன். என்னை ஊதுபத்தி புகையில் இருந்து வெளிவருவதாக கருதி பார்த்தாயானால் அந்த இடத்தில் வரும் புகையிலும் என்னை நினைக்க வைப்பேன். சாய் யாழத்தில் நான் உதவி கொண்டு இருப்பவனைப் போல இருப்பதாக உணர்ந்தால் உன்னுடைய அனைத்து காரியத்திலும் நான் உதவுவேன். என் முன் நீ கைகூப்பி நின்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடங்கல்களையும் தடுத்து நிறுத்துவேன். குன்றுகளும் மலைகளும் நடுவே இருந்த போதிலும் சாய்நாதரின் பார்வையில் இருந்து எதையும் மறைக்க முடியாது. பரம ரகசியமாக நாம் கருதும் விஷயமும் அவர் முன்னே திறந்து கிடக்கிறது. எப்போதோ வாழ்ந்த மகான் அல்ல அவர். தன்னை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாமல் தன்னிடம் மட்டுமே பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களுடன் எப்போதும் இருக்கின்ற தெய்வம் அவர். நீ தேடி சென்ற காலம் விலகி உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது. இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வில் முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கிறாய். அனைத்திலும் இருந்து உன்னை காக்க நான் விரைந்து வருவேன். நம்பிக்கையுடன் காத்திரு. எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது சாயப்பா நான் உன் கூடவே இருப்பேன். எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியுமான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கிறது என்று அழாதே. வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து நீ இருக்கிறாய். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன். உரிமையுடன் அப்பா என சொல்லி என் மீது உந்தன் அனைத்து பாரத்தையும் போடு. நான் உனக்காக எதையும் தாங்கி வாழ்வேன். நீ அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. எப்படி சரியாக போகிறது என்று அழைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகும். கவலை கொள்ளாதே. என் நிலை கூடிய விரைவில் மாறும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை இல்லை. எப்படித்தான் வாழ வேண்டும் என்பது வாழ்வதற்கு பெயர் வாழ்க்கை. வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை பேசி பொழுதை வீணாக்காதே. பயனுள்ளதை பேசு அல்லது மௌனமாக இருக்க பழகு. வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளை நீ சகித்து கொள்ளத்தான் வேண்டும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பற்றி வீணாக பேசி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கக்கூடாது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன். மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள். திடமான உள்ளமும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயம் நீ உன் லட்சியத்தை அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை இருப்பேன். யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை. யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை. யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை. ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டுமே பார்ப்பார்கள். மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான். தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள். தேவை முடிந்தவுடன் வீசி விடுவார்கள். அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ எண்ணும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை பத்திரமாக பிடித்துக்கொள். நான் உன்னை கரை சேர்க்கிறேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கை, பொறுமை இவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு முன்னேறி செல். நான் உன்னுடன் இருக்கிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும்.